காதல் திருமணம், ஒரு பக்கம் கற்பு திருமணம். இது எனக்கு எப்படி நான் நினைப்பேன்னா, முருகன் நமக்கு ஒரு ஆப்ஷனல் தெய்வம். நான் கற்பு திருமணமா பண்ணிக்கிட்டாலும் எனக்கு முருகன் தான் ரோல் மாடலு, நான் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு முருகன் தான் ரோல் மாடலு, இல்ல திருமணமே வேணாண்டா வாழ்க்கையே வேணாண்டாலும் பழனியில் ஆண்டியா இருக்கிற அவன் தான் எனக்கு ரோல் மாடலு. அப்போ எப்படி பார்த்தாலும் எந்த விதமான சிந்தனை இருக்கிற பக்தர்களுக்கும், துறவரத்துக்கு போய் ஒரு சாமியார் நிலைக்கு போக நினைக்கிற பக்தர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஏற்ற ஒரு தெய்வமாக முருகன் இருக்கிறார். அதை அவர்கள் அப்படியே அவனை ஏற்றுக்கொண்டு எல்லோரும் வழிபட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். முருகரை ஆண்டி கோலத்துல தரிசிக்கணுமா இல்ல ராஜா கோலத்துல தரிசிக்கணுமா? நிறைய பேர் ஆண்டி கோலத்துல பார்த்தா என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டி நிலைமைக்கு போயிடும், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன விஷயம் சொல்ல வரீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல முருகன் ஆண்டியா இருந்தாலும் சரி, அவர் ராஜ அலங்காரத்தை இருந்தாலும் சரி, அவருடைய கடைக்கண் கருணை எப்போதும் கருணை தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இல்லை சில பேருக்கு ஒரு வருத்தம் வந்துருது, ஆண்டியா பார்த்தா நம்மளும் ஆண்டியா போயிடுவோமோ அப்படிங்கிற என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் பக்தியிலே வரக்கூடிய